ನನ್ಬರ್ಗಳಿಗೆ ವಣಕಂ ನಾ ವೆಂಕಟ್ ಇದು ಶೀಪ್ ಆ್ಯಂಡ್ ಗೋಟ್ ಸೇಲ್ಸ್ ಆ್ಯಂಡ್ ಬೈ ಯೂಟ್ಯೂಬ್ சேனல். ஃப்ரெண்ட்ஸ் நீ வெங்கட்னி இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். நண்பர்களே, நம்ம இப்போ எங்கே இருக்கிறோன்னா கூடூர் சந்தையில் இருக்கிறோம். இந்த கூடூர் சந்தை ஆந்திர பிரதேஷ் திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் வருது. சென்னை மாதவரம் பஸ் டெர்மினஸ்லேருந்து நெல்லூர் போகிற வழியில் ஒரு 125 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கூடூர் சந்தை அமைஞ்சிருக்கு. ఫ్రెండ్స్, మనం ఇప్పుడు ఎక్కడున్నా ఉంటే గూడూరు సంతలో ఉన్నాం. గూడూరు సంత ఆంధ్రప్రదేశ్ తిరుపతి డిస్ట్రిక్ట్లో వస్తుంది. నెల్లూరు నుంచి చెన్నై వచ్చే రూట్లో ఒక 40 కిలోమీటర్ డిస్టెన్స్లో ఈ గూడూరు సంత ఉంది. பொதுவாக இந்த வாரம் கூடூர் சந்தையில் ஒங்கோல் குட்டிகளை பொறுத்த வரைக்கும் ஒங்கோல் குட்டிகள் இல்லை, நெல்லூரா குட்டிகள் கூட ரேட்டு கூட தான் இருந்தது. குறிப்பாக 15 to 20, 20 to 25, 25 to 30 இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய பெரிய சைஸ் குட்டிகளை பொறுத்த வரைக்கும் ரேட்டு ஹெவியாக இருந்தது. புதுக்கோட்டையிலேருந்து ஒரு நண்பர் வந்திருந்தார். அவர் குட்டிகளே எடுக்கல, திரும்ப போயிட்டார் ரேட்டு கூடன்னு சொல்லிவிட்டு. நம்ம பார்த்திங்கன்னா இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய சின்ன சைஸ் குட்டிகளை எடுத்தோம். ஜோடி 11,650ன்னு சொல்லிவிட்டு இந்த குட்டிகளை எடுத்தோம். இந்த குட்டிகள் எல்லாமே ஒரு 12 கிலோ, 13 கிலோ, 11 கிலோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய குட்டிகள். பொதுவாக வளர்ப்புக்கணும் போது இந்த மாதிரி குட்டிகளை நம்ம சஜஸ்ட் பண்ணுறதில்ல. இன்னும் கொஞ்சம் பெரிய குட்டிகளாக 14, 15 கிலோ, 13 கிலோ அந்த மாதிரி வர குட்டிகளை நம்ம எடுக்க சொல்கிறோம். இவங்க கைமாற்றத்துக்காக, அதாவது விற்கிறதுக்காக இந்த குட்டிகள் எடுத்திருந்தாங்க. ஆனால் இந்த மாதிரி சின்ன குட்டிகளில் குவாலிட்டியான குட்டிகள் கிடைக்கும். ஒரு சிலர் இந்த மாதிரி குட்டிகளை தான் விரும்பி எடுத்து வளர்க்குறாங்க. அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க மட்டும் இந்த மாதிரி குட்டிகள் எடுத்து வளர்க்கலாம். குறிப்பாக நம்ம டிடி கேட்டில் ஃபீடு இந்த மாதிரி இளங்குட்டிகளுக்கு அருமையாக செட் ஆகும். அந்த டிடி கேட்டில் ஃபீடு கூட நீங்கள் மில்க் ரீப்ளேசர்னு சொல்லிவிட்டு பால் பவுட்ரு விற்கும். அதை வாங்கி ஆட் பண்ணி கொடுக்கலாம். ஒரு சிலர் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன். அது ஒரு 25 கிலோ பேக் நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா ஃபீடு கூட ஒரு குட்டிக்கு 10 கிராம், 15 கிராம் அந்த மாதிரி நீங்கள் கணக்கு பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஏறக்குறைய தாய்ப்பாலுக்கு நிகரான அந்த ப்ரோட்டீன் அதுக்கு கிடைச்சிரும். மில்க் ரீப்ளேசர்னு சொல்லிவிட்டு நீங்கள் கூகுள்லேயோ இல்லை அமேசான்லேயோ போட்டால் கூட உங்களுக்கு அதனுடைய டீட்டெயில் வந்துடும். நல்ல தரமான கம்பெனி வாங்கிட்டிங்கன்னா 100 கிராம் பவுட்ரு 1 லிட்டர் பாலுக்கு ஈக்குவல் ஆகிடும். ரேட்டு கூட போட்டிருப்பாங்க, அதெல்லாம் வாங்காதீங்க. நல்லா செக் பண்ணி பாருங்கள். விலை கம்மியிலேயே உங்களுக்கு கிடைக்கும். 25 கிலோ பேக்காக வாங்கிக்கலாம். அது எப்படி இது பாருங்கள், கரடி மாதிரி அந்த மாதிரி குட்டி தேடி எடுப்பாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒயிட்டு மட்டும் தனியாக ஒரு லைன் போடுங்க. இது பாருங்கள், இதுக்கு முடி எப்படி இருக்குது பாருங்கள். ஒயிட்டு புசு புசு புசுன்னு வரும். இது 2 தாலி தீன் போய் வதான் வரல. లేదేమో ఇప్పుడు దాంట్లో దీంట్లో ఇంకా పిల్లలు దింపలేదంట. ఆటో పోతుంది, దాంట్లో ఎత్తినారంట. నువ్వు లేదు మరే. ಯಾವ ಊರು మీద ಯಾವ ಊರು మా మీద సాగేదానికా సాక్కునేదానికి ఎప్పుడు ఎత్తారా? ఇదేనా? ఏం లేదు నా వీడియో తీస్తుండ. ఎంతనా అయితే జత? మింటైనా 14. ఏ ఊరు చెప్పినారా? తహానగరం. ఎత్తి సాక్కునేదానికా మారుబేరానికా? ఎప్పుడు ఎత్తుకొని పోతారా? ఏంటండి సంతలో అప్పుడప్పుడు ఎత్తుకొని సాక్కుంటారా? ఇదే ఫస్ట్ బ్యాచా? పిల్లలు మంచి పిల్లలు ఎత్తున్నారు కానీ பக்ரீத்துக்கு செட் ஆகுது. நண்பர்களே, இந்த குட்டிகளை ஜோடி 16,000 ரூபாய்க்கு எடுத்துருக்காங்களாம். ఎంతన అవుతుంది ఇది? 16, 14? 14. 14 சொல்கிறாரு. அவரு கேட்டும் 16 சொன்னார். ఇరవయా? మొత్తం 20. కదా నీ 22,000 చెప్పాను. 19,000 కడుతుంది. 9,500 ఈ మరి ఇక్కడ పెట్టుకుని ఎండ ఎక్కేదాకా ఉంటుంది. మేళ ఒంగోలు పలు రేట్ అంటున్నాను. అమ్మ 22,000 ரூபா சொல்கிறாங்களாம். அவங்க 19,000 வரைக்கும் கேட்குறாங்களாம். இது நம்ம என்ன கேட்குறது? உங்கள் பட்ஜெட்டுக்கு வராது. இது எல்லாமே ஆவரேஜாக ஒரு 20 கிலோ வரக்கூடிய குட்டிகள் தான்.
ஜோடி 22, 23ன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. 19,000 வரைக்கும் கேட்டாங்க அப்படின்னு வேறு சொல்கிறாங்க. அப்படின்னா அதுக்கு கீழே கேட்காதீங்க, அதுக்கு மேலே கேளுங்கன்ற மாதிரி இருக்குது. அதுதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மாதிரி பெரிய சைஸ் குட்டிகளெல்லாம் ரேட்டு கூட இருக்குது பக்ரீத்துக்கு கிட்ட வர்றதுனால. உண்மையை சொல்லப்போனால் பக்ரீத்துக்கு கூட இது செட் ஆகாது. ஏன்னா பக்ரீத்துன்றது இன்னும் ஃபுல்லாக 3 மாதம் கூட இல்லை. இருந்தாலுமே இதை எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் இந்த மாதிரி விலைகள் இருக்கத்தான் செய்யும். இந்த நெல்லூர் ரகத்தையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த குட்டிகள் நல்லா தெளிவாக இருக்கும், கலர் நல்லாயிருக்கும், வளர்ச்சியும் நல்லாயிருக்கும், ரேட்டும் கூட.